இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்களேன். ஒரு ஹனி பேஜர் ஒரு பெரிய ஹிப்போவோட காலை டைட்டா கடிச்சு பிடிச்சிருக்கு. கால் முழுக்க ரத்தம். பட் அந்த ஹிப்போவும் பேனிக் ஆகல, ஃபைட் கூட பண்ணல. அது ஸ்லோவா ரிவர்க்குள்ள நடக்க ஆரம்பிக்குது. ஹனி பேஜருக்கு என்ன தோணுதுன்னா, ஹிப்போ பயந்துருச்சு, நான் தான் ஜெயிக்க போறேன்னு. பட் நெக்ஸ்ட் செகண்ட் சீன் மாறுது. ஹிப்போ நேரா தண்ணிக்குள்ள போயிடுது. ஹிப்போவால் ஈஸியா பிரெத் கண்ட்ரோல் பண்ண முடியும் இல்லையா? பட் ஹனி பேஜரால பண்ணவே முடியாது. ஜஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ்லயே தண்ணி நோஸ்குள்ள போக ஆரம்பிக்குது. மூச்சு விட முடியாமல் ஹிப்போவோட காலை விட்டுட்டு வெளியில வந்துருது ஹனி பேஜர். இங்க ஒரு விஷயம் கவனிச்சிங்களா? ஹிப்போ ஃபைட் பண்ணவே இல்லை. அது ஜஸ்ட் கேம் தான் சேஞ்ச் பண்ணுச்சு. இதுதான் சைக்காலஜில டிமென்ஷன் அட்வான்டேஜ் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க. நீங்க எல்லா ஃபைட்டுக்கும் ரியாக்ட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நீங்க தோற்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். ஏன்னா இப்ப நீங்க அவங்க டைமென்ஷன்ல இருக்கீங்க, அவங்களுக்கு தான் அட்வான்டேஜ் அதிகம். பட் ரியல் ஸ்ட்ராங் பீப்புள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அவர்கள் டிமென்ஷன் சேஞ்ச் பண்ணுவாங்க. ஆஃபீஸ்ல யாராவது ப்ரொவோக் பண்றாங்களா, ஆர்கியூ பண்ணாதீங்க, ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுங்க. ரிலேஷன்ஷிப்ல இக்னோர் பண்றாங்களா, பெக்கெல்லாம் பண்ணாதீங்க, செல்ஃப் வர்த் பில்ட் பண்ணுங்க. நீங்க உயர்ந்துட்டீங்கன்னா அவங்களால கம்பீட் பண்ணவே முடியாது. சில பேர் கூட ஃபைட்லாம் பண்ணவே தேவையில்ல. அவங்க ரீச் பண்ண முடியாத அளவுக்கு நீங்க ரைஸ் ஆயிட்டாலே போதும், ப்ராப்ளம் சால்வ். சோ புரிஞ்சுச்சா? இனிமே டோன்ட் ஃபைட் ஹார்டர், ரைஸ் ஹையர்.